பாகிஸ்தான்ல எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ணிட்டாங்களாம். அந்த அளவுக்கான பதட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்ல. காரணம் அங்க ஒரு மசூதி இருந்திருக்கு. ஃப்ரைடே பிரேயர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நல்லா கிரவுடடா இருக்கக்கூடிய மசூதி. அந்த டைம்ல என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனித வெடிகுண்டா ஒரு நபர் போயிருக்கிறாரு. சந்தேகத்தின் பேர்ல ஸ்டாப் பண்ணும்போது, அவர் அந்த டைம்லயே வந்து பண்ணா வெடிச்சுட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள். பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க, காயமடைஞ்சிருக்காங்க. 160க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே உயிரிழப்புகள் 10, 20, 30, 40 இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ டைம் போக போக என்ன இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். பட் பதட்டம் பாகிஸ்தான்ல அதிகரிச்சிருக்கு. அதுவும் போர் பதட்டம் குறிப்பா மிடில் ஈஸ்ட், அதுவும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா எந்த நேரமும் இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம சொல்ற மாதிரி தான் மேபி ஒரு அட்டாக் நடக்குதுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல ஈரானுக்கு ஒரு த்ரெட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான். இப்போ பாகிஸ்தான் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான் பதட்டம் இது அப்படியே வந்து பார்த்தா ஈரான் மேல திருப்பிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இல்ல நம்ம மேல திரும்புவாங்களா அப்படின்ற அச்சங்களும் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். ஆனா ஈரான் எல்லா பகுதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லயும். குர்மாஷார் 4 பெலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ல என்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல ஈரானோட மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன இந்த மிசைல் எனக்கு அந்த பேர் கரெக்டா வரல. அப்படி என்ன இந்த மிசைல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் 1500 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு பெலிஸ்டிக் மிசைல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இது ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறதுனால அதுவும் மென்யூரபிள் வார்ஹெட் நான் வேணுங்கும்போது வளைஞ்சு வளைஞ்சு போய்க்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்றபடியான ஒரு மிசைல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணில அதை வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது அமெரிக்காவோட டிஃபென்ஸுக்கு ஏத்தபடி இந்த மிசைல் வந்து பண்ணா தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவுல ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. நார்மலா கடலோர பகுதிகள் அதுவும் குறிப்பா ஈரான் மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள்ல அமெரிக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய பாத் தான் கிடைக்கும். நீங்க நார்மலா சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலோ இல்ல வரலாறுல பார்த்தீங்கனாலோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரோவா இருக்கக்கூடிய பாத்துல யாராவது ஒருத்தவங்க போய் அட்டாக் பண்றாங்கன்னா கண்டிப்பா தோல்வி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அமெரிக்காக்கு சூப்பர் மர்சி அப்படிங்கிறது ஏர் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கு இருக்கு. இந்த இடத்துல மிசைல் டாமினன்ஸ் ஈரானுக்கு இருக்கு. இது போல அடுத்தடுத்த கட்ட மிசைல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா இது போல மிசைல்களை வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டில அதிகப்படியா வந்து பண்ண டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இதை சாலிட் ஃபியூயல் வேரியண்டாவும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட் லான்ச் பர்பஸ்க்காக செய்யறாங்க. ஸோ இதுல சால்வோஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். கிரவுண்ட் லான்ச்ல இருந்து பண்றதுனால ரொம்ப கம்மியான வார்னிங் டைம் தான் இருக்கும். ஸோ இது அந்த மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல சாதகமா பயன்படுத்தி இழப்புகளை ஏற்படுத்தும். ஸோ லான்ச் அதிகமா இருக்கும். ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும். இழப்புகளை ஏற்படுத்தும். அதுவும் லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அவங்க சொந்த லேண்ட்ல இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ்ல இது அதிகமா டிப்ளாய் பண்றாங்க. அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பல வேரியன்ட்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா அமெரிக்காக்கு இது சிக்கல் தான். ஏன்னா ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு 1.5 டன் எடை இருக்கக்கூடிய மிசைலு எங்கிருந்து வேணாலும் ஏவ முடியும். அதுவும் 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கும்போது ஒரு மிக பெருமளவுல ஒரு வெயிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் டேபிள் மேல வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் டேபிள் மேல இருக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொல்றாங்க இல்லையா? ஸோ அதே போல ஈரானும் எங்க டேபிள் மேல இதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்குப்பா அமெரிக்கா அப்படிங்கிற போல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் சமயத்துல துருக்கியோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மொசாத் ஏஜென்ட்ஸ் எங்க நாட்டுக்குள்ள ஊடுருவிட்டாங்கன்னு ஒரு 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணி ஏன்னா துருக்கி சைடுல மாறுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை இது ரீஜனல் வாரா மாறும்போது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதர்ஹுட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. 2வது முஸ்லீம் குரூப்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? நாடுகள் அப்படிங்கிற பிரதர்ஹுட்ஸ். இவங்களாம் ஒருங்கிணைவாங்களா? இல்ல அப்போ நின்னுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே இன்னொரு சைடு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் அவங்க தரப்பு இந்த வீடியோ பதிவுகளை விட்டுருக்காங்க. அவங்க ஈரான் மிசைல வீடியோ ரிலீஸ் பண்ணி முன்னிலைப்படுத்தினாங்கன்னா அமெரிக்கா அவங்களோட கேரியர் லிங்கன் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தி வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. ஈரான் பாத்துக்குங்க எல்லாம் ரெடி இருக்கு. ரெகுலரா ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கிறோம். விமானங்கள் எப்படி டேக் ஆஃப் பண்றது, விமானங்கள் எப்படி நாங்க மெயின்டைன் பண்றோம், டச் டவுன் லேண்டிங் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அமெரிக்கா ஏரியல் சூப்பர்மர்சி ஏர் டாமினன்ஸ காட்டுறதுக்காக ஃபிளைட் டெக்ஸ் எல்லாத்தையும் ரெகுலரா அவங்களோட ஆப்பரேஷன்ஸ் வந்து பண்ண தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில வேற ஈரானோட ஒரு ட்ரோன வந்து சுட்டு வீழ்த்தினாங்க F-35 யூஸ் பண்ணி. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ ஷோகேஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த கப்பல வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சி ஆஃப் ஓமன். இன்னைக்கு பேட்டில் நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த சமயத்துல ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நெஸ்ரிதீன் அவர்கள், எனக்கு கொஞ்சம் பேர் கரெக்டா வரல. ஸோ இவரு பக்குக்கு போயிருக்காரு. அதான் அசர்பைஜானோட கேபிட்டல். அசர்பைஜானுக்கு போய் இலியாம் அலியேவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜானோட அதிபர் அலியேவ் அவர்களை மீட் பண்ணி பேசிக்கிறாரு. அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரெண்ட்லி ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறதுனால மேபி அசர்பைஜான் இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு உதவிகள் செய்யாம இருப்பாங்களா? இல்ல இஸ்ரேலுக்கு தான் உதவி செய்வேன் அப்படிங்கிற அசர்பைஜான் தரப்புல இருப்பாங்களா? ஒருவேளை இஸ்ரேலோட ஸ்திரத்தன்மை ஈரானோட ஸ்திரத்தன்மை வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா, மேபி அசரிஸ் இருக்கக்கூடிய பகுதியை அசர்பைஜான் வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். பல பகுதிகள் ஈரான்ல பிரியுது அப்படின்னா, ஈரானோட வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் சீ கொட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளை அசர்பைஜான் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற சில தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் இஸ்ரேலோட இணைஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் தரப்புல இருந்து டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜானுக்கு போயிருக்காங்க. அசர்பைஜான்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஸோ அசர்பைஜானோட அதிபரான அலியேவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மையோட இருக்கணும். அதுக்கு ஃப்ரெண்ட்லியா என்ன ஒரு ரியாக்ஷன்னாலும் நாங்க செய்ய தயார். நாங்க அலோவ் பண்ணவே மாட்டோம். எந்த ஒரு த்ரெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல இருக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் இந்த பகுதியில. ஈரானோட ஸ்டெபிலிட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்ட்ட சொல்லிக்கிறாரு. ஆனா செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாரி இல்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா போன பதிவுல கூட பார்த்திருப்போம். அசர்பைஜான்லேருந்து அதிகப்படியான ஆயுதங்கள் வந்துச்சு. மேபி அதனால கூட போயிருக்கலாம். இப்போ ஒமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அமெரிக்காக்கும், ஈரானுக்கும், ஒமனுக்கும் நடுவுல. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படின்னா, ஆ ஒமன கூப்பிட்டு அமெரிக்கா அவங்களோட விஷயங்கள சொல்லிக்கிறாங்க. அடுத்தது ஒமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இது போல விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இப்ப ஈரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒமன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இப்போ ஒமன் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட பேசுவாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் தான், நேரா வந்து பண்ணா பேச மாட்டாங்க. ஸோ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அமெரிக்கா கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல இது போல செய்திகள் அடுத்தடுத்து வரும். இன்கேஸ் ஈரான், அமெரிக்கா ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு. ஸோ பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தீவிரமடைஞ்சுகிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பேசுறதுக்கு ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிரான்ஸ் ஒரு சேனல ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேபி அது கொஞ்சம் டர்புலன்ஸ்ல இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. பிரான்ஸ் கொஞ்சம் வழிக்கு வந்தாங்களா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இப்போ பிரசல்ஸ், அதாவது யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, அவங்க வாயிலா திருப்பி ரஷ்யா கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான பேச்சுவார்த்தைகள் செய்யலான்ற பாசிபிலிட்டிஸ யோசிச்சுட்டு இருக்கிறதா மேற்கு மீடியாக்கள் சொல்றாங்க. இப்ப பிரான்ஸ் இப்படித்தான். முதல்ல மீடியாவ யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரஷ்யா தரப்புலருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பிரான்ஸ் தரப்புலருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்புறம் பேசினாங்க. ஸோ இப்ப மீடியாக்கள் தரப்புலருந்து வந்திருக்கு. இதுக்கு ரஷ்யா தரப்புலருந்து எந்த மாரியான பதில்கள் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு முயற்சியா நடக்குது. அது வென்றுச்சு அப்படின்னா, போர்கள் அப்படிங்கிறது பெருமளவுல வெடிக்காது. அந்த முயற்சி அப்படிங்கிறது பண்ணும்போது, கொஞ்சம் சமமா உட்கார்ந்து பேசுற மாரியான ஒரு மனப்பான்மைய வந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்துக்கிட்டாங்கன்னா, பிரச்சனைகள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் தான் அப்படிங்கிறது போல உட்கார்ந்தாங்க அப்படின்னா, அப்புறம் சிக்கல் தான். ஸோ அமெரிக்கா என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? திருப்பி அதே போல நியூக்ளியர் வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் செய்யக்கூடாது, என்ரிச்மென்ட் பண்ணக்கூடாது, மிசைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்களா? இல்ல எப்படி என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நாம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன் கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள வந்துச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.